ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செஞ்சி கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குது. இந்த மலைலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. உண்மையாக இதுக்கு பின்னாடிலாம் பெரிய வரலாற்று இருக்குங்க. இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து அடுக்கி வச்சதில்ல, ரியலாகவே உருவான மலை. ஃபுல்லாக விவசாயம் தான். ஓகேங்களா, அது பாருங்கள் விவசாயம் நடக்கும். நம்ம டூ வீலர் குட்டி பையா இந்த வரலாறா. முன்னாடி ஒரு கிணறு இருக்குது. என் தலை பாருங்கள் ஹெல்மெட் போட்டு எப்படி ஆயிடுச்சு. ஹெல்மெட் போடாமல் இதுக்கு தான் ஓட்டுறது. ஓகேங்களா, ஆனால் ஹெல்மெட் போடாமல் போனால் கண்ணில் மண் பயங்கரமாக அடிக்குதுங்க பாருங்கள். இந்த ரோட்டு ஓரத்தில் எங்கன்னா கிணறு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு, தண்ணி ஃபுல்லாகுது. நீச்சல் தெரிஞ்சால் குதிக்கலாம். எனக்கு நீச்சல் தெரியும், ஆனால் இந்த வெயிலில் குதிச்சேன்னு வச்சுங்க 2 மணி ஆகுதுங்க கரெக்டாக. இப்போ மணி எவ்வளோ வேர்வு, எவ்வளோ பெரிய வேர்வு பார்த்தீங்களா. நான் ஒரு டைம் தவறி விட்டேங்க. அதுலேருந்து எனக்கு பயம். உயிர் மேலே அவ்வளோ பயம் இருக்குது வினோத்துக்கு. போச்சு ஃபோனு, அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஃபோனோட போயிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இங்கே ஒரு கிணறு இருக்குங்களா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் போனால் அங்கே ஒரு கிணறு இருக்குது. பாருங்க மலை எப்படி ரியலாக உருவாகுது. அவ்வளோ பெரிய மலைங்க அது. பாருங்க அவ்வளோ பெரிய கிணறு, அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய கிணறு. அடி தெரியுதுங்களா. அதெல்லாம் வந்து ரியலாக உருவாகிருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். பாருங்க மலை எப்படி இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கோயில் வேறு இருக்குது, கொட்டி வச்ச மாதிரி அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. இங்கே பாருங்க விவசாயம். சாவி எடுக்காமலே விட்டு வந்துடுங்க. எங்கே போனாலும் சாவி எடுக்க மாட்டேங்க. விடுங்க, நம்ம டூ வீலர் யாரும் எடுத்துன்னு போக போகிறேன். மாடெல்லாம் மேய்ச்சிருக்கேங்க ஒரு காலத்தில் மாடெல்லாம் மேய்ச்சிக்கிறேன். இதெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் அறுப்பு அறக்கலை, ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அறுத்துருவாங்க அறுப்பு. அது பாருங்க அதெல்லாம் விவசாயம். இது வந்து இப்போ தான் நாற்று நட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சின்னோண்டு நாற்று. ஓகேங்களா, குட்டி நாற்று இப்போ தான் நட்டுருக்காங்க. எப்படியும் ஒரு 6, 7, 8 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம போவோமா, போயிட்டு அது நட்டுன்னுக்குறாங்க பாருங்கள். ஓகேங்களா, நாற்று நட்டுன்ட்ருக்காங்க. இங்கே இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு. ஃபேக்ட்ரிக்கு போய் ஃபேக்ட்ரியிலேருந்து நெல்லாக மாறி இங்கே நெல். ஓகேங்களா, ஃபேக்ட்ரிக்கு போய் ஃபேக்ட்ரியிலேருந்து அரிசியாக மாறி அப்புறம் மேனுஃபேக்சரிங்கு ஆகி அதுக்கப்புறம் கடைக்கு வந்து ரேட்டு. இவ்வளோ கஷ்டப்படணுங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இந்த இடம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க இந்த இடம்லாம் பயிர் அடி வாங்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா. ஃபுல்லாக பயிர் அடி வாங்கிட்டுருக்கு, ஃபுல்லாக அடி வாங்கிட்டுருக்கு. ஓகேங்களா, ஏதோ வண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அடி வாங்கிட்டுருக்கு. இவ்வளோ அரிசி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் தான் ஒரு அரிசியாக எடுத்து நம்ம சாப்பிட்ற பயிருக்கு சாப்பாடு. காய் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காய் குட்டியோண்டு இருக்குது, சிவப்பு கலரில். என்ன காயின்னு தெரில. சரி வாங்க போகலாம். குச்சில் நம்ம கிணத்துல குளிக்கலாம்னா ஆசையாக தான் இருக்குது. வெயிலுக்கு எதமாக இருக்கும் உள்ளே குச்சா. ஒரு வழியாக வந்து இதுவில் சாப்பிட்டேங்க. எங்கே தெரியுங்களா, சேத்பட்டில் சாப்பிட்டேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் செஞ்சு. இருக்கு பாருங்கள், செஞ்சு கோட்டா தான். ஓகேங்களா, செகண்ட் மலையா ஃபஸ்ட்டு மலையான்னு தெரில. அதில் 2 மலையில் ஏதோ ஒரு மலை செஞ்சி கோட்டை. இப்போ வந்து இதில் வந்து சார்ஜர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறுது என் வண்டியில். சார்ஜரை மாற்றணும் முதல்ல. வேலூர் போனோன்னு கடுப்பு ஏற்றுது. ஒரு % ஏறுது. 1% ஏறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது. இவ்வளோ
அரிசி 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 அரிசியாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக அரிசி தான். எல்லாம் விவசாய நிலம் தான். இப்போ நான் சேத்பட்டில் வந்து சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா. என்னடா சாப்பிட்டேன்னா தக்காளி சாதம் 35 ரூபாங்க. பரவாயில்ல. சேத்பட்டில் பிஸ்மில்லா ஹோட்டலு, பிஸ்மில்லாவா பிஸ்மியோ ஹோட்டலோ, ஓகேங்களா. 35 ரூபா. தக்காளி சாதமும் 35 ரூபா, சாம்பார் சாதம் 35 ரூபா, பிரிஞ்சி மட்டும் 40 ரூபா, சாப்பாடு 50 ரூபா போல. போட்டி கொடுத்தாங்க, போட்டி ஊறுகாய். ஓகேங்களா. நான் கூட்டன்றீங்க அந்த ஹோட்டலில் ரேட்டு கம்மியாக இருக்கனால, டேஸ்ட்டு கொடுக்குறனால சாப்பிட்றாங்க எல்லாம். சரி நம்ம போவோம் வாங்க. பெட்ரோல் வேறு கம்மியாகிடுவீங்க. 300 ரூபா பெட்ரோல் பத்தாயிரம் போடுது. வர மைலேஜ் வரலையா இல்லை முன்னாடி சிப்பு ஒர்க் ஆகலையா, இன்னும் எவ்வளோனே தெரியல. முன்னாடி இருக்கிற தான் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் செடி இங்கே ரோடு எவ்வளோ அழகாக ஒரு பார்த்துட்டேன். இதுதான் செஞ்சிக்கோட்டை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை எதுன்னு தெரில. அந்த மலை ஊருக்கு போகிறேன். அந்த மலை என்னன்னு தெரில. இங்கே வரேன். எவ்வளோ அழகாக உருவாகிது. அதெல்லாம் எவ்வளோ அழகாக கல் கூட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தியா. சூப்பராக இருக்குது. அப்படியே போய் நடந்து பார்த்துட்டு வருவோமா. குட்டி பையா இங்கே தான் வந்து R15 வச்சு வீடியோலாம் எடுத்தேங்க. ஓகேங்களா. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்தேன்னு நினைக்கிறேன். கலக்காய் செடி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது பாருங்கள் குட்டி குட்டியாக செடி இருக்குது பாருங்கள். எல்லாம் கலக்காய் செடி. இதுவும் கலக்காய் செடி. அதாவது நம்ம எதையுமே டச் பண்ணாமல் போனால் இது கலக்காய் செடி இல்லைங்க, வேறு ஏதோ செடி போட்டிருக்காங்க. தக்காளியா, கத்திரிக்காவா, இல்லை முள்ளங்கியா, பீன்ஸான்னு தெரில. ஓகேங்களா. நம்ம விவசாயம் பண்ணால் தெரியும். இது கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்குது. பாருங்க கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்குதா. அழகாக இருக்குது பார்த்தீங்களா மலை. இன்னும் வேறு லெவலுங்க. இயற்கை தாங்க. எப்படி ரியலாக உருவாகிது பார்த்தீங்களா. இவ்வளோ கல் எப்படிங்க கொட்டி வச்சுக்கிறாங்க. அந்த அதிசயமாக இருக்குது. இவ்வளோ கல் பாருங்க. அப்பா சாமி. அப்படியே போனால் எல்லாம் ஃபுல்லாக வந்து மலை. ஒரு மலை 3 மலை இருக்குது குட்டி குட்டியாக. ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது. மண்டை ஹெல்மெட் போட்டனால மூஞ்சி நல்லா இல்லை. தெரிதான்றதுன்னு தெரில. அப்படியே போங்களா. சாங்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே மலை மேலே ஏறிட்டு வந்துடுமா. ஒரு மலையாக பிடிச்சின்னு ஈஸியாக ஏறிடலாம் பொழுது. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். வேறு லெவல். அது மலை மேலே செடி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஆஹா நாய் வேறு குலைக்குது. லொக்குன்னு. ஆமாண்டா நாய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பாருங்க. வா சரியாகுதுங்க. எப்படி எத்தனை நாய்? 1 2. நம்ம கிட்ட போகிறத பார்த்துட்டு குலைக்கிறாங்க அவன். இந்த பரிவேறும் பெருமாள் படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா. இந்த நாய் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. கால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தலை எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க பாருங்கள். ஹைட்டு வளரும் இது. ஓகேங்களா. நம்ம போகலாம். வேணாம் எதுக்கு திட்ட போகிறாங்க. அது அங்கேருந்தே குலைக்கிறத நான் பார்த்துட்டேன். சவுண்டு என்னடா இப்படி கேட்குது. டொம்முன்னு குலைக்கிறது. டிடிஎக்ஸ் எஃபெக்ட் மாதிரி கேட்குது. போகலாம் வாங்க. நம்மள வீடியோ எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். செம்மையாகுதுங்க மலை. இங்கே ஒரு மலை பார்த்தேங்க. ஒரு கல் மேலே ஒரு கல் தூக்கி அப்படியே உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அந்த கல் காமிச்சிட்டு நேராக போகலாம் வாங்க. இதெல்லாம் இப்போ ரிட்டர்னு வர போகிறோம் நம்ம. அவ்வளோதான். காரில் போகும்போது பார்த்துனே போவேன், வரும்போது பார்த்துனே வருவேன். ஏன்னா நம்ம தனியாக வந்தால் தான் டைம் கிடைக்கும். ஓகேங்களா. காரில் இந்த மாதிரிலாம் போகும்போது கஸ்டமர் கூட நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்லாம் கேட்டால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேலையாக போவாங்க. ஓகேங்களா. நம்ம ஒரு வேலையாக போவோம். எல்லாம் குறுன்னு என்ன பார்க்குறாங்க. குறுன்னு என்ன பார்க்குறாங்க. அங்கே மட்டும் எவ்வளோ பெரிய மலை போகிறாங்க சரிங்களா. சூப்பர். அப்படியே போகலாம் வாங்க. என் சார்ஜருக்கு வேணால் ஒரு ஐடியா பண்ணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் போயிட்டுக்குள்ளே வச்சுப்போம். அதே வீடியோ எடுத்து ஹெல்மெட் போடாமல் விட போவோம்.
செமையாக இருக்குது காய்ஸ். வேற லெவல்றா நான் டேய் கூட்டி போய் என்ன இயற்கை அழகாக வளர்ந்துருக்குங்க மலை. உங்களுக்கு ஒரு மலையை காட்டுறது தான் போயிட்டுருக்கேன். அந்த மலை தான் தோறுக்கு பாருங்க. ஓகேங்களா, செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க மலை, இந்த ரோட்டில் பாருங்க, அங்கே பாருங்க மலை மேலே மலை. இது உள்ளே போகணும் பொழுது போயிட்டு வந்துடும். நம்ம எங்கே இருந்தாலும் போயிட்டு வருவோம்ல. வண்டி நம்ம வண்டி போகிறவரெலாம் போகும். கோயில் இருக்குங்க, அதை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம போய் பார்த்து வந்துடும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. இன்னும் மலை மேலே எப்படி மலை வச்சுருக்காங்க? ஆயா தூங்குறாங்க. ஆயாக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்க வேண்டியதான். ஆயாக்கிட்ட பர்மிஷன் கேட்டு போயிட்டு வருவோம். மட்டம் மூட்டை சரியாக இருக்குதுங்க. அவ்வளோவா கோயிலா இல்லை மலையான்னு தெரியல. எப்படாடி அந்த கல் தூக்கின்னு வந்து மேலே வச்சுருப்பாங்க? யாருன்னா செஞ்சு வச்சுருப்பாங்களோ? ஏங்க இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மலைக்குள்ளே இது ஒரு மலையா, இது ஒரு மலையா? அங்கே பாருங்கள் அந்த மலையை எப்படி எடுத்துன்னு வந்து மேலே வச்சுருப்பாங்கன்னு. இன்னும் அந்த ரியலாக வந்து உருவாகணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மலைக்கு மேலே அந்த மலையா, அந்த மலைக்கு மேலே அந்த மலை, அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே. ஓகேங்களா, சரியாக இருக்குல்ல? இதெல்லாம் வந்து இயற்கை எப்படி உருவாகிருப்பாங்க. அடி அவ்வளோ டன்னேஜ் எப்படி மேலே வந்து உக்காந்துருக்கும். இவங்களாம் தூக்கி வச்சுருப்பாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. இதுக்கு ரெண்டு நடுவில் குகை வேறு. அடி எப்படி நிற்குது பாருங்க மலை. பின்னாடிலாம் மலை தான். வா, ஊற்றலாம் வருதா? ஆமாங்க, ஊற்று வருது போடுது. அம்மா அடி, மலையை பார்க்கும்போது டேஞ்சர் ஆகுது. இந்த பக்கம் எங்கடா போயின்னுக்கிறேன்? போகிற வரையில் போவோம். இங்கெல்லாம் குட்டி குட்டி மலையாக நிறைய உருவாகிருக்குது. இந்த மலை மேலே ஏறிடுவோமா? ஏறுவேன், ஜாலி ஜாலி. ஆமாம் ஆமாம், ஏறிட்டேன்டா. இறங்கும் போது கஷ்டப்படணும் டே, காலைக்கெல்லாம் வச்சிக்கின்னு. ஓ, ஏறிட்டேன், மலை மேலே ஏறிட்டேன். பாருங்க வா சாமி, இவ்வளோ டன்னேஜ் மலையை எப்படி தூக்கின்னு வந்து வச்சுருப்பாங்கன்னே தெரிலிங்களே. ஆஹா, வீடியோ ஜூம் ஆக மாட்டேது. சரியாக இது, நானும் ஏறிட்டேன் பாருங்க. அப்படியே ஏறி இப்படி வந்துட்டேன். ஓகேங்களா, சரியாக இருக்குங்க மலை. வா சாமி, இயற்கை இயற்கை தாங்க. வேறு லெவல்ராடி. எப்பட்றா இப்படி உட்காந்துருக்கிறேன்? இது ஒரு மலை, அதுக்கு மேலே ஒரு மலை, அதுக்கு கீழே ஒரு குட்டி மலை இருக்குது பாருங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டி மலை இருக்குது, வேறு லெவலு. இது பின்னாடி இவ்வளோ பெரிய மலை இருக்குது. அப்படியே போமா பாருங்க, இது ஒரு மலையா, அது கீழே ஒரு மலை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சுக்கிறான் பாருங்க. அவங்க ஒரு மலை எப்படி எத்தனை வந்து மேலே வச்சுருக்காங்கன்னு தெரில. உண்மையாக வந்து ரியல் ரியல் ரியல். நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லை வினோத்து. இப்படி ஏறிது பாருங்கள். உங்களுக்கு ஏறத்துக்கு வழி இல்லை. ஆனால் செப்பல் போட்டு வந்தாலும் தப்பிச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஷூ கியூ போட்டு வந்தோன்னா வழிக்கு விழுந்துருங்க. ஏற்றேன். அடா அடா அடா, நான் ஒரு வசதிங்க தெரியுங்கடா. கீழே குச்சிடும். ஓ, ஃபுல்லாகவே மழை தானேங்க. வா செம்மையாக இதுங்க. இதான் அந்த தண்ணி தண்ணி வர இடங்க. கரெக்டுங்க, கண்டுபிடிச்சிட்டங்க. செஞ்சு அந்த பிரிட்ஜு கீழே தண்ணி வரும் ஃபுல்லாக. அது ஒரு பாருங்கள், இது என்ன மலைன்னு தெரில, ஆனால் இதுதான் செஞ்சி கோட்டை. ஓகேங்களா, இந்த மரமாச்சுன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா சாமி, எப்படா நீ நிற்கிறடி? உண்மையாக வேறு லெவல்ரா. அதெல்லாம் மலை மலை மலையா வருங்க, ஃபுல்லாக மலை தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரியலாக இயற்கையாக உருவானது ஒரு மலைன்னா வேறு லெவல். கடவுள் இருக்காரு குமார், ரியலாக உருவான குமார்.
அப்படியே ஓடிட வேண்டிய இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இந்த இடம் கரெக்டாக வச்சுக்கிறாங்க பாடி. அப்படியே பார்த்துங்க ஜாலியாக சொர்க்கத்தை ரசிக்கலாம் போகுது. இன்னும் இயற்கை இந்த மாதிரி வந்துடணுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் வேற லெவலு. இந்த மாதிரி இன்னும் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. இன்னும் வந்து யாருன்னா வந்து வச்சா தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக ரியலாக யாரும் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம போவோமா, டைம் ஆயிடுச்சு. இருமல் யாரோ ஓரப்பட்ட இருமல். மைக்கே போடாமல் வச்சுருக்கிற மைக் அங்கே வண்டியில் சாரி இங்கே பாக்கெட்டில் இருக்குது. பாக்கெட்டு ஏன்டா இப்படி இருக்குதுன்னா அங்கே பாக்கெட் எப்படி இருக்குது. ஆஹா ஃபோனு சொல்லலாங்களா? எல்லாம் வந்து இயற்கையாக வந்து ஊற்று வந்த மாதிரி இருக்குல்ல, ஊற்று வருது. ஓகேங்களா? நல்லா கலக்கா செடி அது. இவ்வளோ மழை பாருங்க சாமி. அதான் செஞ்சி கோட்டை. ஓகேங்களா? அதுதான் செஞ்சி கோட்டை. அது மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது பக்கத்து மலை தான், என்ன மலைன்னு தெரில. அதுக்கு பக்கத்தில் குட்டி மலை இருக்குது. வெயில் அடிக்கிறது எப்படி கரெக்டாக விழுது பாருங்கள் வெயில். இந்த பக்கம் மேகம் மறைச்சிட்ருக்கு தெரியுதுங்களா? சன்ரைஸ் எவ்வளோ வெளிச்சம் அடிக்குது பாருங்கள். ஏதோ டியூப் லைட்டு போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக அடிக்குது. வரண்டா குட்டி பையன், உன்னை அப்பயே பார்த்துட்டேன். ஆனால் இருந்தாலும் இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. பார்த்து இறங்கடா கைப்புள்ள. ஐயோ வைக்கிச்சிடா சாமி, முடியலடா. இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னும் கால் தான் உடையும். கால் வந்துச்சுன்னா டிரைவிங் ஃபீல்டு போயிடும். ஆல்ரெடி இதுக்கே யாருமே டிரைவிங் ஃபீல்டு தரமாட்றாங்க. இப்படி கை ஊனின்னு போயின்னுக்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையான குமார். செப்பல் போடலன்னா ஏறிடலாங்க. செப்பல் போட்டு ஏற முடியாது, கஷ்டமான வேலை. ஏறும்போது ஏறிட்டேன், இறங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கணும் போல. பரவாயில்ல, மழை எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது வரலாம் சந்தோஷம். ஏறி போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்லைனா மேலே ஏறிட மாட்டேன். போவோம்மா, அந்த பக்கம் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அது கூட பார்க்கலாம், கஷ்டமாக போயிடும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். எல்லாம் தண்ணி ரியலாக வந்து இதாக இல்லை, மழை பெஞ்சு தண்ணியான்னு தெரில. ஓகேங்களா? சும்மா தொண்டு மலை ஏறினதுக்கே அவ்வளோ ஊற்று வந்த மாதிரி இருக்குது. அட்டேங்கப்பா, இவ்வளோ மலைகள் இருக்கா? ரைட்டா, இங்கே தான் தண்ணி வரும். இங்கெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போவோம். அப்படியே போக வேண்டியதான். ஐயாப்பா, ஏறினோன்னு பின்னாடி தள்ளி விட்டியடா, ஏற மாட்டோம். தெரிஞ்சுங்களா? டம்படப்பன்னு ஜம்ப் ஆகுது. ஓகே போகலாமா? நான் வந்து ஞாபகத்தமாக வச்சுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் போகிறோன்னு தெரியாது. ஜம்பிங். ஓகே பாய். இதோட வீடியோங்க அந்த இடத்துல நான் பார்த்துட்டேன். ஓகே, நான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஒரு இடம் தொட்டு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் போகிறோன்னு தெரியாது. சில்லுன்னு ஐஸ் கல்ல அந்த மாதிரி பாருங்க, ஃபுல்லாக குட்டி மலை. பாருங்க, இப்படி ஒரு மலை, அதுக்கு மேலே ஒரு மலை. தெரியுதுங்களா? தெரியாது, வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா சாமி, இன்னும் எப்படிங்க வந்து உருவாகிருக்கும் இந்த இடத்துல மலை பாருங்க. அவ்வளோ பெரிய மலை பார்க்கும்போதே ஆச்சரியத்தில் மெய் மறந்துடுவேன். அங்கே ஒரு மலை இருக்குதுங்களா, அதுக்கப்புறம் இந்த மலை, அதுக்கப்புறம் இந்த மலை, அதுக்கப்புறம் இந்த மலை, அதுக்கு கீழே ஒரு மலை இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஒரு மலை. இதெல்லாம் வந்து குட்டி மலை. கிணறு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பம்ப் செட் இருக்குது. அதனால் எவ்வளோ பார்த்தாலும் வாட்டர் கிளாஸ் தான். செடி இல்லைன்னா சூப்பராக தெரியும். அது தெரியுது பாருங்க. ஓகேங்களா? இந்த குட்டி மலை, அதுக்கு மேலே அந்த கல் தூக்கின்னு வந்து வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5000 டன்னு 1 கோடி டன்னு இருக்கும். இது வந்து 1,00,000 டன்னு, அது ஒரு 1 கோடி டன்னு. இது ஒரு 200 டன்னுக்கு மேலே ஆகும். இந்த குட்டி மலை எப்படி வந்துச்சு, அதுக்கு மேலே அந்த மலை எப்படி நிற்குதுன்றது பெரிய விஷயங்க. தூயின்னு வராங்க. இந்த மலை மேலே ஏறி பார்த்துடலாமா? ஏறலாங்க, ஈஸியாக ஏறிடலாம். இதில் போயிட்டு
இங்கே தான் கோயில் இருக்குது, இங்கே கோயில் இல்லை. ஆனால் இதுவும் கோயில் மேலே தான் வாங்க. ஓகேங்களா, அப்படியே பூச்சின்னு ஏற வேண்டியதான். அப்படியே ஏறிட வேண்டியதான். அப்படியே இதில் காலை வச்சு ஏறி அப்படி பார்த்தலாம். சப்பல் போடாமல் போனால் ஏறணும். ஆமாடி, இது மேலே ஏற முடியாது போல, கால் வழுகுதுங்க. தெரிஞ்சா கிரிப்னஸ் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு இது யாரும் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏறி பார்த்துருவோம். கைக்குள்ளே ஏற முடியாது, எதுவுமே இல்லை. ஆமாம்மா ஒழுகுதுடா, செப்பல் ஒழுகுதுடா. வினோத்து கடல் மேலே ஏற முடியல போனது. வேணாங்க, ரிஸ்க். இந்த கால் ஒழுகுதுங்க, இந்த கால் வச்சு செப்பலை போயிட்டு கிட்ட போகிறாங்க. செப்பலை கைட்டுனா ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். செப்பலை கைட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே காலை வச்சு ஏறணும்னா ஒரு கையில் போனேன், ஒரு கையில் இறங்கும்போது எப்படி இறங்க போகிறேன்னு தெரில. ஏறும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த மலையை பார்த்துட்டேங்க, அப்புறம் இதுக்கிட்ட ஏறுங்கிற வேணாண்டா. ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இடம் போனால் இதில் ஏற முடியல. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து ஒழுகுது, இது ஒழுகுது. இங்கே வச்சு ஏறலாம், ஏறிட்டு திரும்பி. ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுறதுனால ஏற முடியல. எதுக்கு தேவையில்லாத வீந்து மண்டை கிண்டை குழந்து எப்படி ஒழுகுது பார்த்தீங்களா? ஸ்வைன்னு போயிட வேண்டியதான். கை காலை வச்சு எல்லாரும் கை கால் உடைத்து கொண்டு போக நான் விரும்புகிறேன். இல்லைங்களா, இவ்வளோ அழகாக உட்காந்து இருக்குது. அந்த மலை தான் கிரிப்பு. அந்த மலையும் அது குட்டி மலையும் தான் கிரிப்பு. அந்த குட்டி மலை இருந்தால் கூட இது சாஞ்சிரும். அவ்வளோதான். செப்பல் வேறு இப்போ தான் வாங்கினேன். அதுக்குள்ளே இந்த லேயர் மட்டும் பிரிஞ்சு போயிடுச்சு. எங்கடா பூச்சினா எங்கே பூச்சினே தெரியல. ஏதோ சும்மா நானும் ஓட்டுனுக்குது என்ன செடின்னே தெரியல. பாருங்க கோயில். கோயில் இருக்குது, சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். திருசூலம்லாம் வச்சுருக்கான். இவ்வளோ அழகாக உருவாகுது பாருங்க. அப்படியே வந்து குட்டி வச்ச மாதிரி. மழையை நினச்சாலே பயமாகுதுடா வினோத்து. ஏறுவா 2 மைக் மாட்டுங்க. இங்கே ஒரு மைக் மாட்டுக்கிறேன், ஓகேங்களா. இங்கே ஒரு மைக்கு விழாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மைக் மாட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு சவுண்டு கேட்கும்னு தெரில. இந்த பக்கம் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க கைஸ். பாருங்க, மகாலிங்கேஸ்வர ஆலயமா இது, ஓகேங்களா. அது ஒரு செஞ்சி கோட்டை, இது ஒரு மலை, இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. அங்கே பாருங்க, மலையை பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை எனக்கு. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்கடா போயிட்டு இருக்கோன்னா இந்த பாருங்க, இந்த பக்கம் இது ஒன்று இருக்குது. பவர் பேங்க் ஆர்டர் பண்ணாங்க. பவர் பேங்க் வருமானு தெரியல. ஆனால் இஎம்ஐ மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பவர் பேங்க் டெலிவரியே ஆகலை. எப்போ டெலிவரி ஆகும்னு தெரில. ஹெல்மெட்லாம் வண்டியில விட்டேன், ஓகேங்களா. இது மேலே மகா சிவனோட எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் பாட்டில் தான் இருக்குது. டூரில் எத்தனையோ போயிடலாம் போல. இது மேலே டூரில் எத்தனையோ போயிடலாமா? எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. அதோ இருக்காரு பாருங்க சிவன், ஓகேங்களா. அதுக்கு மேலே படிக்கட்டு போதான்னு தெரில, எப்படி போகிறதுன்னு தெரில, வழியும் தெரில. வா, செஞ்சி கோட்டை பாருங்க சாமியே. படிக்கட்டு இப்படி வளைஞ்சு போகுது, வேற லெவலில் இருக்குல்ல. அதெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க சாமி. சைட்ல எல்லாம் தண்ணி போகுது பாருங்க, ஓகேங்களா. ஓ, வழி போதுங்க, ஓகேவா. மேலே போய் சிவன் பார்த்துட்டு வரலாம் இப்போ, ஓகேங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், 2 வீலர் திரும்ப அங்கே விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா. வந்தது ஒரு தடவை தான். ஃபோன் சார்ஜ் இல்லைங்க, அதில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் போகுது. 50% தான் இருக்குது. 50% கூட இல்லை, 46% தான் இருக்குது.
வழி இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பின்னாடி ஒரு வழி போகுது, முன்னாடி ஒரு வழி போகுது. ஃபுல்லாக வந்து செஞ்சு கோட்டை தான். இதுவும் செஞ்சு கோட்டை, அதுவும் செஞ்சு கோட்டை, அதுவும் செஞ்சு கோட்டை. ஓகேங்களா, ஃபுல்லாகவே செஞ்சு கோட்டை தான். அந்த காலத்தில் ராஜா ஆண்டு, அதாவது ஆண்டு இருந்த இடம். ஓகேங்களா, ராஜா வந்து இதெல்லாம் இருந்தாரு. ஓகேங்களா, அப்போல்லாம் எவ்வளோ கிளீனாக இருந்திருக்கும், இப்போல்லாம் எப்படி இது பாருங்க. எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தாங்க நினைக்கிற இடத்துல சரக்கு, சிகரெட்டு, வாட்டர் பாட்டில், பாக்கெட்டு, குப்பை தொட்டி எல்லாத்தையும் போடுறது. மேலே போகலாம் மனை விட்டு கேட்போம். தள்ளாடின்னு போறாரு. நிறைய இடம் இருக்குங்க, பத்தாவது போகுது டைமு. மேலே போய் பார்த்துக்கோ, இப்படி பார்த்தாலும் 3 மணிலேருந்து 4 மணி ஆகிடும் பொழுது. இப்போ ஆல்ரெடி 3 மணி ஆயிடுச்சு. மேலே போகிறதுக்கு 6 ஆகிடும் பொழுது. திரும்பிக்கே வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கும் பொழுது. ஏன்னா டைம் அதிகமாக எடுக்குங்க. ஓகேங்களா, வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் வேற போகிறேன். இதெல்லாம் நம்ம டூவில் எடுத்துன்னு போயிட்டு அதை பார்த்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே கேமரா ரோடிங்லேயே இருக்கட்டும். ஏன்னா எப்படியோ சுவிட்ச் ஆஃப் தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சது தானே. ஓகேங்களா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் மேலே ஏற முடிஞ்சா மேலே போயிடலாம், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. மைக்கு ஏதோ ஆகிடுச்சு, மைக்கு வாய்ஸ் கட் ஆகிட்டுக்குது. எல்லோரும் கோச்சிக்காதீங்க, நான் வாய்ஸ் கொடுக்குறேன், வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நம்ம இப்போது மொபைல் ஸ்டாண்ட்லேருந்து மைக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கடா போய்ட்டுருக்கேன்னா சிவன் கோயில் போய்ட்டுருக்கேங்க. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது சிவன். எனக்கு தெரிஞ்சு 3000 டே குட்டி பையன் எங்கடா போயினுங்கிறேன், 3000 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இங்கே 2 பேர் என்ன பண்ணுகிறாங்க, வண்டி திருப்பினுக்கிறாங்க பொழுது. எல்லாம் வந்து நிறைய சரக்கு சாப்பிட்டு அங்கங்கே குப்பை தொட்டி மாதிரி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே இல்லை. நைட்டில் பார்த்திங்களா வாழை மரம் வேறு லெவலில் இருக்குதுங்க. வாழை மரம், ஈச்சங்காய் மரம். ஓகேங்களா, விவசாய நிலம் சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. மலை மேலே மலை ஏதோ இருக்குதுங்க, மலை மேலே ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்குது. சிவன் கோயிலுக்காக போயின்னு இருக்கேன். அப்பா வேறு லெவலில் இருக்குதுங்க. சைடில் கல்லெல்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் இப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. பார்க்கும்போதே அப்படியே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி கொட்டி பையா குரங்கு எங்கடா போயிட்டுருக்கேன், மங்கி பாருங்கள், எவ்வளோ மங்கி பாருங்கள், எதுவுமே பண்ணலங்க, ஜாலியாக போயினுக்குது சூப்பராக. குட்டி குட்டி நொண்டி நொண்டி போயினுக்குது. அதுக்கு ஒரு அம்மாவும் அதுக்கு ஒரு பையன் வா விளையாடி நின்றுக்கிறானுங்க. அங்கே பாருங்கள், வழியில் ஒரு பைரவர் பார்த்துன்னுக்கிறாரு. இவங்க கூட எதுவுமே பண்ணலை, கொலைகளை கூடவே வரான் பார்த்தீங்களா. இங்கே ஒரு 2 வீலர் நிற்கிது, யாருதுன்னு தெரில. விவசாய நிலம் இருக்குது, நம்ம இங்கே பார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, வேறு லெவலில் பார்க் பண்ணியாச்சு. அப்படியே வண்டியை விட்டு இறங்குவோம், சாவி எடுப்போம், ஸ்டாண்டு போட்டாச்சு. மொபைல் ஸ்டாண்ட் எதுவும் மொபைல் எடுப்போம். ஏன்டா டிக்கிட்டுக்குன்னு ஆர்டரு குட்டி பையா வா போவோம். தான் செஞ்சி கோட்டை. ஓகேங்களா, கல் இவ்வளோ அழகாக, அதில் ஒரு ரோடு போகுது, இதில் ஒரு ரோடு போகுது. இது வந்து ராஜா கோட்டை. இந்த பக்கம் வழியா இந்த பக்கம் வழியான்னு தெரில. நம்ம இப்போ லெஃப்ட்டில் போகிறதா இல்லை ஸ்ட்ரைட்டில் போகிறதா இல்லை ரைட்டில் போகிறதான்னு தெரியல. அப்படியே போவோம். ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. ரைட்டில் இதான் ராஜா கோட்டைங்க. ஓகேங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்னு தெரியல. இது வந்து மேலே ஒரு பக்கம் வழி போகுது, இதில் ஒரு பக்கம் வழி போகுது. சென்டராக வந்து கோயில். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. இந்த ஸ்டெப்ஸு ஓகேங்களா, வேறு லெவலில் ரெடி பண்ணிக்கிறாங்க. சின்னோண்டு கம்பி மாதிரி ஏதோ வச்சுக்கிறாங்க. சோலார் லைட்டு பார்த்திங்கன்னா சூரியன் பவரை வந்து இழுத்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நைட்டில் லைட் எரியும் பொழுது அப்படியே நம்மளை ஃபோட்டோ எடுத்துக்கினே போக வேண்டியதான். அங்கே பாருங்கள், அதான் செஞ்சி கோட்டை, ராணி கோட்டை. அப்படியே மேலே போகுது. நம்ம வந்து இந்த பக்கம் போகணும் கோயிலுக்கு. இங்கே பாதை இல்லை என்று உனக்கு தெரியாதா? இது பக்கம் சூப்பராக இருக்குது பாருங்க, வேறு லெவலு. இங்கேயும் ஒரு சோலார் பல்பு போட்டிருக்காங்க.
நான் கோயில் மேலே ஒரு சிவன் கோயிலெலாம் ஸ்டாச்சு வரைஞ்சிருக்காங்க. சிவலிங்கம். இங்கே ஏதோ பள்ளம் மாதிரி இருக்கு. என்ன பள்ளம்? எட்டி போய் பாருடா தெரியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பள்ளம் இருக்குது. சைடில் எவ்வளோ அழகாக கல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படிங்க இதெல்லாம் கல்லெல்லாம் பக்காவாக அழகாக செட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அது மேலே நடந்து கூட போகலாம், அந்தளவுக்கு கல் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. குட்டி பைரவர் ஓகேங்களா, இவர் பைரவர் சாமி ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே கூட பைரவர், கால பைரவர் மாதிரி கூடவே நாய் வந்து பைரவராக காக்குது. ஆனால் நம்மளை குலைக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லைங்க. எப்படி பார்க்குறான் பாருங்கள், சூப்பராக பார்த்துட்ருக்கான். சைடில் பார்க்குறான், அங்கே ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தட்டு வேறு. சிலைலாம் சூப்பராக செதுக்கிறாங்க. விநாயகர், சிவன் சிலைலாம் கல்லில். மண்ணில் ஏதோ ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்க்குறது பார்த்தீங்களா. இவன் பாருங்கள், இது உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஒன்றுமே இல்லைங்க, காலியாக இருக்குது. இது உள்ள சிவன் இங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி கச்சிராதரா இருறா போயிடுறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் போய் சாமி பார்த்துட்டு வந்துடுறேன். இது உள்ள ஏதோ சாமி சிலை செதுக்கியிருக்காங்க. உள்ளே பார்த்தா ஒன்றுமே தெரிலிங்களே. உள்ளே ஏதோ ஒரு வழி போகுது, ஆனால் அந்த வழி எங்கே போகுதுன்னே தெரிலங்க. உள்ளே அதாவது சிவன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ரைட்டில் ஒரு சிலை உள்ளே வச்சுக்கிறாங்க. உள்ளே ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டுக்குள்ளே தான் சிவன் இருக்காரா? கீழே வெளியில் நந்தி தான் இருக்குது. அந்த கோயில் வந்து உள்ளே சென்டரில் இருக்குது ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டேன். சிவனை பார்த்துட்டேன். சைடில் ரைட்டில் போகணும், அப்போ கோயில் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம சிவனை பார்க்க முடியும். விபூதி எடுத்து வச்சுப்போம், நம்ம போவோம் வாங்க ஓகேங்களா. சிவனை இன்றைக்கி பார்க்க முடியாது, 6 மணிக்கு தான் நட திறப்பாங்க, அது வரலும் பார்க்க முடியாது, டைம் ஆகிடும் நம்ம மேலே போகிறதுக்கு ஓகேங்களா. இந்த பக்கம் ஏதோ பாதை போகுது, எங்கே போகுது போய் பார்ப்போம். இந்த கல்லெல்லாம் இவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்தில் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது பாடுறா, பழுப்புலாம் போகுது. இங்கே பாருங்கள், சிவன் கீழே வந்துட்டுருக்காரு, தொட்டு கும்பிட்டாச்சு. இங்கே யார் இருக்கா? இவர் பேர் எனக்கு தெரிலங்க. அதனால் சிவன் கீழே வந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கேயே வச்சுருவோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஓகேங்களா. சிவனை எடுத்து வச்சாச்சு. யார் தள்ளி இருப்பான்னு தெரில. இரும்பல் வேறு வந்து நேரு. பழப்பு எங்கேயோ போகுது, எங்கே போகுது? மேலே போய் பார்ப்போம் வாங்க. மேலே ஏற முடியுமா? ஏறுவோம், நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் அழகாக இருக்குங்க சிவனு. மேலே வந்து அழகாக இருக்குது, வரைஞ்சிருக்காங்க. எப்படி ஏறினாங்க, எப்படி வரைஞ்சாங்கன்னு தெரியலையே. சிவா லிங்கம்லாம் வரைஞ்சிக்கிறாங்களே வேறு லெவலில். பாதை பாருங்கள், இதில் காலை வச்சு அதில் காலை வச்சு அப்படி போகிறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பிடிமானத்துக்கு தான் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. கால் பார்த்துடா, கீழே விழுந்துடாதுடா. கீழே வந்தால் கை கால்லாம் உடஞ்சிரும்டா. கீழே வந்து பள்ளம் இருக்குதுடா. சூப்பராக இருக்குங்க. நான் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வந்தேன்னா என்னால் ஏற முடியலங்க. ஒரு வழியாக பிடிச்சிட்டு ஏறலான்னு பார்க்குறேன், முடியுமான்னு தெரில. கேமரா ஃபோன் அங்கே வைப்போம், வச்சுட்டு ஏறுவோம். சூப்பராக இருக்குதுங்க. இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு கேட்டு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வைப்போம் கேமரா ஃபோனு, வைத்துட்டு நம்மளை வீடியோ எடுத்துன்னு ஏற வேண்டியதான். ஓகே, வேறு லெவலில் இருக்கிறேண்ணா. அண்ணன் சூப்பராக இருக்கிறாரு. பிடிச்சிட்டு ஏறு. அம்மாடி முடியலடா. ஓம் நம்ம சிவாய. மைக் ஆஃப் ஆகிட்டுக்குதுடா, பார்த்துட்டேன்டா. மைக் ஆஃப் ஆகிட்டு ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. கீழே இறங்கும்போது எப்படி இறங்க போகிறேன்னு தெரில. வேறு லெவல் மேலே வந்தாச்சு. சிவனை தொட்டு கும்பிட்டுப்போம் ஓகேங்களா. நம்மளுக்கு சிவன் இருக்கார் துணைக்கு, வேறு யாரும் வேண்டாம். பாருங்க கோட்டை எப்படி வேறு லெவலில் இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக உருவாகிருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. மேலே வந்து பத்துக்கலாம், சூப்பராக அழகாக இருக்குது. பாசை பிடிச்சிட்டு இருக்குது. சிவனை தொட்டு கும்பிட்டுப்போம், எல்லோரும் நல்லாயிருக்கும். நம்ம சிவாய ஃபோட்டோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிவன் இருக்கார், இவரையும் தொட்டு கும்பிட்டுப்போம். இங்கெல்லாம் செப்பல் போட்டு போகக்கூடாது, ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் ஓகேங்களா. ரொம்ப இந்த கோயிலுக்கெலாம் எல்லாரையும் நினச்சாலாம் போக முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உள்ள கேட் உள்ள என்ன இருக்குதுன்னு தெரில, ஒன்றுமே தெரியலையே. உள்ளே போய் பாடுறா தெரியும்.
ஒன்றுமே தெரிலங்க. உள்ளே வந்து ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது, காப்பி கலரில். காப்பியா வெள்ளியா சில்வரான்னு தெரில. அது பாருங்கள், ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் தெரியுது. அப்புறம் ஒரு கொகை மாதிரி போகுது. நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா எனக்கு தெரில கோயில் உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 5000 வருஷம் பழமையான கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சூப்பராக வரைஞ்சிருக்காங்க சிவனை. அப்படியே சிவா தொட்டு கும்பிட்டுப்போம். வேறு லெவலில் இருக்குங்க. அப்பா, மலை ரியலாக உருவாகிருக்கு பாருங்கள், வேறு லெவலுங்க. இதெல்லாம் இயற்கைங்க, பயங்கரமான இயற்கையத்தோட பிரம்மாண்டம். இதுதான் வழி, அப்படியே வழி போகுது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி போகுது. இங்கே ஒரு சிவனை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவரையும் தொட்டு கும்பிட்டுப்போம். என்ன அழகாக பார்க்குறாரு. பார்க்காத சிவனை இப்படிலாம் பார்க்காதீர்கள் நான் என்னை பார்த்தேன், என்னுள் பார்த்த மாதிரி இருக்குது. என்ன பார்வடா, சே வேறு லெவல். இவரை அடிச்சிக்கவே முடியல பாருங்க கைஸ். சே சூப்பராக இருக்கிறாரு. இந்த என்ட்ரன்ஸு ஓகேங்களா, அப்படியே வந்து உட்காந்து அழகாக வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாக உட்காருவோம் ஓகேங்களா. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. அவ்வளோதான், நம்ம வாய்ஸு முடிச்சிட்டோம். அப்படியே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்படியே ஹெல்மெட் போட்டே காலி ஆயிடுச்சு. ஓம் நம சிவாய். இதுக்கு தான் மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிக்கணும். இப்படி அழகாக வச்சு எடுக்கலாம். மொபைல் ஸ்டாண்ட் நம்மளுக்கும் ராசியாக இல்லை, ஏன்னா ஈஷாவில் உடஞ்சி விழுந்தது. நோக்கியா புது ஃபோன் லான்ச் ஆகி அதுலேருந்து நம்மளுக்கும் மொபைல் ஃபோனுக்கும் ஒரு ராசியே இல்லை. ஸ்டாண்டுக்கும் முன்னாடி சிவபெருமான் கீழே உட்காந்துருக்காரு. எனக்கு கீழே இருக்கார் சிவபெருமான் ஓகேங்களா. அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் இருக்கணும். கோயில் வந்து இப்படி உள்ள என்ட்ரி ஆகி, எப்படி சொல்கிறது, இப்படி உள்ள என்ட்ரி ஆகி இதில் உள்ள கேட் இருக்குது. அப்போ அங்கே இருக்கார். அதான் அதில் இல்லை இதில் இருப்பார்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த படம் இருக்குது பாருங்கள், இந்த படத்துக்கு கீழே இருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதாவது கோயிலுக்கு என்ட்ரன்ஸு ஓகேங்களா. இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே இறங்கி இப்படியே போய் இப்படி திரும்பி ஓகேங்களா. இங்கே கேட் இருக்குது, அங்கே கேட் இருக்குது. இதில் திரும்பி இப்படி வரும் ஓகேங்களா. ஒன்று இங்கே இருக்கணும் சிவன், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கணும் ஓகேங்களா. இது உள்ளே தான் எங்கன்னா இருக்கணும் சிவன். சரிங்க, நம்ம போவோம் ஓகேங்களா. டைம் ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு கேமரா எப்படி இறங்க போகிறேன்னே தெரிலங்க கைஸ். இதில் காலை வச்சு ஓகேங்களா, இதில் காலை வச்சு அனுபவம் கூட படிக்கட்டுருக்கு. திரும்பி இதில் காலை வச்சு ஓகேங்களா, இதில் காலை வைக்கணும் ஓகேங்களா. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்து வைக்கணும். வழுக்குச்சுன்னா கீழே போய் வந்துடுவீங்க. எப்படி இறங்குறதுன்னே தெரிலிங்களே. இதுதான் வீர விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாதுரா வினோத்து அப்படின்றது. இதில் இறங்கிடுவோமா கொஞ்சமா. என்னை காப்பாற்று சிவனே போற்றி. என்னை பார்க்க வந்ததற்கு எனக்கு இப்படி ஒரு சோதனை. அப்படியே பார்த்து தூங்கிடுறேன் சிவனே. என்னை எப்படியாவது இறக்கி விட்டுரு சிவனே. பார்க்குற பார்வை மட்டும் பாரு, பார்க்குற பார்வை. எப்படி இறங்க போகிறேன். இதில் காலை வைக்கணும்னா அவ்வளோ தூரம் கால் எட்டாது. இதில் காலை வச்சாலும் எட்டாது. இது பாருங்கள், அவ்வளோ தூரம் எட்டல கால். திரும்பி அவ்வளோ தூரம் திரும்பி இங்கே எட்டுமான்னு தெரில. எப்படியா ட்ரை பண்ணுவோம். உச்சிந்தோம் அதில் போய் இறங்கலாமா. அது ஒரு இடம் இருக்குது, அது காலை வச்சு அதில் போய் இறங்கலாமா. அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஏன்னா இப்படி வழி முடியும். இதுதான் குண்டாகவே இருக்கக்கூடாதுன்றது. உள்ளே இருந்தாலும் எப்படியாவது இறங்கலாம். இதில் இறங்க முடியுமான்னு தெரிலங்க. அடுத்த ஸ்டெப்புக்கே குச்சிடலான்றேன். கல் ஆடுது, தேவையில்லாத வீர விளையாடுறா. இதுக்கு மேலே இங்கே பாதை இல்லையே, தெரியாதா. இறங்கிடுவான்டா, நம்பிக்கை இருக்குதா. வந்துட்டேன்டா வினோத்தால் முடியாது எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒரு கையில் கேமரா ஃபோன் வச்சு இன்னொரு கையில் கீழே குதிக்கிறதுன்றது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். வந்துட்டேன்டா பாடி. இது நல்லா ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து விட்டேன். சிவபெருமான் காப்பாற்றி விட்டார்.
முடியாதது கூட இதுக்கப்புறம் ஈஸியாக இதில் தான் ஏறணும் உங்களுக்கு கை வச்சு இதில் காலை வச்சு இதில் காலை வச்சு இதில் காலை வச்சு திரும்பி இதில் காலை வச்சு அதை வச்சு அப்படி போயிடலாம். கையில் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, கிராக் விட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரூட்டை. போகிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரூட்டை. வரண்டா குட்டி போய் பாய்டா. அங்கே மங்கி இருக்குங்க, பார்த்துட்டேன். மங்கி இருக்கு. ஓகே போகலாங்களா? இப்போ போய் செஞ்சி கோட்டை ஏற போகிறோம். ராணி கோட்டை ராஜா கோட்டையா? எனக்கு 2 கோட்டையில் எந்த கோட்டை ராணி எந்த கோட்டை ராஜான்னு கூட தெரியாது. ஃப்ரெண்டு கால் பண்ணார், ராணி கோட்டையா ராஜா கோட்டையான்னு கேட்குறாரு. எனக்கு எப்படா தெரியும் ராணி கோட்டையா ராஜா கோட்டையா? நான் பின்ன அந்த பக்கம் மலை மேலே ஏறலான்னு பார்க்குறேன், ஏற முடியாதா? இதுக்கே கேமரா டொயின்னு இறங்குது பேட்ரி. இதுக்கே டொயின்னு இறங்குறாரு பேட்ரி. செப்பல் போட்டு வந்தான். இந்த பாருங்க, சின்ன வயசில் தாயம் விளையாடின ஞாபகம் ஒரு தாயம் விளையாடிருக்காங்க பற்றியா, அது அழிக்கவே கூடாதுன்ட்டு கல்லுலேயே செதுக்கிடுறாங்க. அப்படி சூப்பராக ஏறுவோம்ல. நாங்கள்லாம் மலைலாம் வேறு லெவலில் ஏறுவோம். செப்பல்லாம் போட்டோன்னா இந்த மாதிரிலாம் ஏற முடியாது. எங்கடா போயின்னுக்கிறேன்னா இப்படியே போயிடலாம் பொழுது சிவனை பார்க்க வேண்டாம் வினோத்து. அப்படி ஜாலியாக ஈஸியாக ஏறுறோம் பார்த்தீங்களா? ஓகே சூப்பராகுதுங்களா? இந்த மாதிரிலாம் வந்து மலை ஏறுவீங்களா? இங்கேருந்து சிவனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறாரு, பிரம்மாண்டமாக இருக்கிறாரு பாருங்க, வேற லெவல். சிவாய் மேலே ஏறி அப்படி போய் மலை மேலே பார்க்குறதுனா பார்க்கலாம். அதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா போயிட்டு ஏறிடலாம், ஏறும்போது ரிட்டன் கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? வழுக்கும் சில டைம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ராணி கோட்டையாக இருக்கும். இது ராஜா கோட்டையாக இருக்கணும், இல்லை இது ராணி கோட்டையாக அது ராஜா கோட்டையாக இருக்கும். இது மேலே ஏற முடியுமான்னு தெரில. ஏறிட்டே இறங்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏறணும் ஆனால் வேணாம், ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுப்போம் கூட. பாத்ரூம் போய் வச்சுதுங்க மங்கி. அம்மாடி ஐயோ வா சரியாகுதுங்க. அப்புறம் இப்படி பிடிச்சி மேலே போயிடலாம். இதுதான் வந்து ராணி கோட்டையா ராஜா கோட்டையான்னு தெரில. இது ராஜா கோட்டை, இல்லை இது ராணி கோட்டையாக இருக்கும், இல்லை இது ராணி கோட்டையாக இருக்கும், இது ராஜா கோட்டையா. ஒரு நாள் வந்து அந்த கோட்டைக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வழி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பின்னாடி வழி இருந்து மேலே எங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். தெரில, நான் தான் தப்பாக வந்துக்கிறேன்னு தோணுது. பார்க்குற பார்வை போகிற சிவன் வேற லெவலில் பார்த்துங்கிறாரு. நம்ம எப்படியா இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். வேணாம், இன்னும் மழைக்கு லேட் ஆகும், இருட்டாயிடும். ஏறத்துக்கு இங்கேயே லேட் பண்ணிடணும். ஏறும்போது ஏறிட்டேன்னா இப்படி தான் உட்காந்து ஏறணும். ஓகேங்களா? கால் வழுக்கி விட்டுச்சுன்னா கீழே விழுந்துடும். பார்த்து காலை வச்சு இறங்கி நடக்கணும். ஏன்னா புடிமானம் 2 பக்கமும் எதுவும் கிடையாது இல்லைங்களா? வச்சு இறங்கிக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இறங்கி அவ்வளோதான், போக வேண்டியதான். அந்த பக்கம் ஏதோ வழி இருக்குதுங்க. டங்க காலில் புடிமானம் இருக்கனால குடுக்குன்னு ஓடுனுக்கிறேன். காலில் புடிமானம் இல்லைன்னா ஓட முடியாது. அப்படியே போய் கீழே இறங்கிக்கலாமா? கீழே போய் இறங்கிட வேண்டியதான். அண்ணன் வராரு, அவரை கேட்போம். இது ராஜா கோட்டை. ஹாய் குட்டி பையா, என்ன பின்ன தெரியாதவங்க கூட பழகுவாங்க. அண்ணா போயிடுவா. அண்ணா எதுண்ணா ராணி கோட்டை? அது ராணி கோட்டையா? இது ராஜா கோட்டையா? இது ஏற முடியாது இல்லண்ணா? ஈஸி தானா? இது மேல ஒன்றும் இல்லைல்ல, சிவன் மட்டும்தான். அது ராணி கோட்டையும் அதுதான் ராஜா கோட்டையும்.
பாய் சிவனை போயிட்டு வரேன். உங்கள் சாமி நட திறந்த பிறகு இன்னொரு நாளைக்கு வரேன், வந்து பார்த்துட்டு அந்த ராஜா கோட்டைக்கு போயிட்டு வந்துடும். ஏன்னா இப்போதுக்கு நம்ம ராணி கோட்டைக்கு மட்டும்தான் போக முடியும், ஏன்னா ஃபோனில் சார்ஜ் அவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருட்டிடும். என்னால் இங்கேருந்து செஞ்சிலேருந்து வேலூர் வரலும் வண்டி ஓட்ட முடியாது. அவர் வீடு போடுவது. ஓகேங்களா, அவர் தான் வந்து சொன்னார் அது ராஜா கோட்டை, இது ராணி கோட்டைன்னு. ஓகேங்களா, ஈச்சங்காய் மரம் இருக்குது, ஆனால் ஈச்சங்காய் காணும். ஈச்சங்காய் இருந்தால் சின்ன வயசில் ஏறி அதுலேருந்து தொம்முன்னு கீழே ஊந்து முள் பின்னாடியே குத்திச்சு பட்டாக்ஸில். ஓகேங்களா, அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்துக்குது. நம்ம போவாங்க. இது வந்து கீழே வந்து சிவனை பார்க்குறதுக்கு மட்டும். இது வந்து மேலே படிக்கட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஓகேங்களா, இந்த படிக்கட்டு வழியாக நம்ம போகலாம். அப்புறம் இந்த பக்கமும் கீழே பாதை இருக்குது. ஓகேங்களா, இந்த படிக்கட்டு மேலேயே போனோன்னா அங்கே ஒரு எதனா பார்க்குற மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து ராஜா ஆண்ட காலத்து. ஓகேங்களா, மேலே வேறு கோயில் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த படிக்கட்டு மேலே எப்படியே போனோம்னா மேலே ஒரு கோயில் பார்க்கலாம் பொழுது. ஓகேங்களா, சும்மா லைட்டாக ஏறி பார்த்துருவோம். ஏன்னா டைம் இல்லைங்க, டைம் இல்லை, சார்ஜும் இல்லை ஃபோனில். சார்ஜிங்னாலும் பரவாயில்ல, இது ஐஃபோன் எங்கேங்க பேருக்கு தான் ஐஃபோனு, அந்த அளவுக்கு சார்ஜும் நிற்க மாட்டேது. தெரியுதுங்களா, இப்படியே ஏறி அப்படியே போகலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டியது. அதெல்லாம் பாதை உருவாக்கிக்கிறாங்க அந்த காலத்துலேயே. ஓகேங்களா, தெரியுதுங்களா, நம்ம வண்டி அங்கே இருக்குது. எல்லாம் அப்படியே போயிடலாம், போய் அப்படியே மேலே போய் பார்த்துட்டு வரலாம். ஒருத்தனா போயிட்டு வரலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வண்டி லாக் பண்ணல வேறு, சைடில் வேறு பண்ணல. ஓகேங்களா, ஒரு தடவை தான் வர போகிறோம், ரெண்டாவது தடவை எங்கே வர போகிறோம் அப்படின்றீங்களா. போகிறவங்களும் போவோம். யாருமே காணுங்க, இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. அந்த இது ராணி கோட்டைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய லவர்ஸு ஃபேமிலி இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க, வேறு யாரும் போகல பார்த்தேன். ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்குது படிக்கட்டு, ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. கஷ்டமாக இருந்தாலும் ஏறிடுவான் அந்த வினோத்து. இருக்குங்களா, அந்த பஸ்லேருந்து இப்படி வருது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் வீணிங்கன்னா ரைட்டில் மண்டை கண்டெல்லாம் திணறிடும், செதறிடும். ஹாய் குட்டி பையா, எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு குட்டி பையன் கூட வரட்டா காவல் நிற்கிறான் பொழுது. இதுவே ஒரு மலை மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ரைட்டில் பாருங்கள், அதுதான் ராஜா கோட்டை. இருக்கிறதுலே ராஜா வந்து பெரிய கோட்டையாக போய் பூச்சினார் பொழுது, ராணி சின்ன கோட்டையாக பூச்சினாங்க பொழுது. ராணிக்கு ஒரு கோட்டை, ராஜாவுக்கு ஒரு கோட்டையடா. அந்த காலத்து வரலாறுங்க, கதையெல்லாம் பயங்கரமான கதைங்க. பாருங்க, நான் இப்படி தான் வந்து ஏறலான்னு பார்த்தேன், படிக்கட்டு இருக்குன்னு நினச்சின்னு. ஓகேங்களா, ஓகேங்களா, நம்ம டூ வீலர் லாக் பண்ணாமலே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பாடி இதனால ஒன்றும் இல்லைங்க, இது மேலே ஒன்றும் கிடையாது எனக்கு தெரியுது, அவ்வளோதான். ஏன்னா இந்த மலை மேலே தான் என்ன இருக்கும் இருந்தா, வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, யாருன்னா தீவிரவாதி வராங்க டொம்பு டொம்பு டொம்புன்னு சொல்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுவும் அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க, எல்லாமே கோகையுமே அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க போல. வரும் வந்து பார்த்து டொம்பு டொம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்து டொம்பு டொம்புன்னு சொல்கிறதுக்கு கரெக்டு, அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. முதல் சவர் மாதிரி. ஓகேங்களா, சேஃப்டி சவர் இது வரும் ஃபுல்லாக நிறைய இருக்குங்க. ஆனால் எப்படி மேலே போகிறதுன்னு தெரியாது, ஒரு நாள் வந்து ஏறும். ஓகேங்களா, இன்றைக்கி டைம் இல்லை. அந்த காலத்து மரம் அது பாருங்க, தெரியுதுங்களா, இந்த பக்கமும் ஒரு செவர் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட சுவர். ஓகேங்களா, எல்லாம் கல்லுலேயே கட்டப்பட்டது. அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே இடித்து தகர்த்த முடியாது. இது பயங்கரமான கல்லுங்க பாருங்க, பயங்கரமான கல். ஜூம் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்தில் பாறையிலே கட்டப்பட்டது பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் இடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நாயை வருதுன்னா, சாரி பைரவர் வராருன்னா, இங்கேருந்து குறி வச்சு அந்த ஆப்போசிட்லேருந்து டொம்முன்னு சுட்டுவாங்க. ஓகேங்களா, இது மேலே போகலாங்க, இந்த வழி இருக்கு பேர்.
மேலே அப்படி ஏறி அதை படிக்கட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்படியே போகலாம், தெரிதுங்களா படிக்கட்டு, அது தெரிஞ்சு பாருங்க. அப்படியே போய் மேலே போய் பார்க்கலாம் அந்த காலத்தில். ஆனால் என்னென்னா இறங்கும்போது பார்த்து இறங்கணும், இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். வாங்க போகலாம். நம்ம கை காலெலாம் வச்சுப்போம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு சோலார் பல்ப் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரோட்டில் எல்லாத்துக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். கரண்ட்டு வந்து அது எப்படி சொல்கிறது, சூரியன்லேருந்து பவர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும். நைட்டில் இருட்டானோடனே அது ஆட்டோமேட்டிக்காக விடியற வரலாம் எரியும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் சூரியன் வந்தோடனே ஏரியாவது இதுவாகிடும். ஓகேங்களா. நம்ம இப்போ அந்த மலை ஏறி இறங்கிறதுக்கே நைட் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, நைட் ஆகிடும் கம்பல்சரி. நைட் ஆகிடுச்சுன்னா நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு தான் போகிறதாகும். ஏன்னா இங்கேருந்து 2 வீலர் ஓட்டின்னு போகணும் இல்லைங்க, அதையும் 3 மணி நேரம் டைம் ஆகிடும். இதெல்லாம் யாருக்கோசம் பண்ணுறாடா இன்னொருத்தனா, என்னைக்குன்னா ஒரு நாள் நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகுங்க. ஓகேங்களா, அப்போ புரிஞ்சுப்பாங்க நம்மளை, அதுக்கு தான். ஆனால் இதெல்லாம் வந்து எடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுனாலே இதுக்கு ஒரு ஃபைனை போட்டு கேஸை போட்டுருவாங்க. அது வேறு இருக்குது. நம்ம ஊரை டெவலப் பண்ணலான்னா அதுவும் பண்ண விட மாட்டாங்க. நீ பண்ணி தான் டெவலப் ஆக போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நாய்க்குட்டி பையா அவனா ஆஞ்சநேயர், அவ்வளோ ஆஞ்சநேயர் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. இல்லை ராணிக்கோட்டைக்கு போயிட்டாங்களா? சந்துரை அருந்ததி நான்காம் அப்படின்ற மாதிரி பாருங்க. விவசாயம் பாருங்க. அப்பா சாமி, ராணிக்கோட்டை இவ்வளோ சின்னதாக இருக்குது, ராஜா கோட்டை இவ்வளோ பெருசாகுது பாருங்க. அப்பா சாமி, ஒரு பயங்கரமான ஹைட்டில் இருக்கிறாருங்க. அது ஏறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க, ஒரு நாளே பத்தாது. ஓகேங்களா. பேசாமல் என்ன பண்ணலாம், எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் நைட் தங்கிடலாம். தங்கிட்டு காலையில் வந்து அந்த ராஜா கோட்டையும் ஏறிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும் சிம்பிளாக. ஓகேங்களா. இதுக்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ராணிக்கோட்டை ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அப்புறம் எவ்வளோ வண்டி எல்லாம் ராணிக்கோட்டைக்கு தான் போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராஜா கோட்டை வேற எங்கேயோ இருக்குது ரூட். தண்ணி வைப்பாங்க, குளம் பார்த்தீங்களா, தாமரை இலை குளம். ஓகேங்களா. இந்த பக்கம்லாம் போக முடியாது, அந்த பக்கம் கீழே இருந்து வரணும். நம்ம 2 வீலர் பார்த்தியா காவல் கேட்குறாரு. டே குட்டி பையா என் 2 வீலருக்கு காவல் கேட்குறியா? ஆமாவா? ஆமாவா, பார்த்தீங்களா சிக்னல் காட்டுறான். ஆமாம், சாப்பிட்டியா இல்லையா? தெரிஞ்சிருந்தா உனக்கு பிஸ்கெட்டாக தான் வாங்கி வந்திருப்பேன். ஆச்சுங்களா குட்டி, பிஸ்கெட்டாக தான் வாங்கி வந்திருப்பேன். யார் நேம் என்ன பண்ண தெரியாது, குழந்த மாதிரி பழகுற. என் 2 வீலர் வேறு காவல் காக்குற. ஆனால் உன்னை இந்த ஊரை விட்டு அச்சு துறக்கணும், ஊரை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. போகிறவங்க வரவங்களே கடிக்கிறியா? நீ ஏன்டா கடிக்க போகிற? உன்னை கோவப்படுத்தினா எல்லாரையும் கடிக்கிற. ஓகேவா. இந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு சூகம் வந்துடும், சொர்க்க உலகத்துக்கு போயிடுவான். ஓகேங்களா. ஒன்றும் வேணாண்டா வாழ்க்கையில். ஓகேவா. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அண்ணா, நீ நானும் ஒன்று தான். ஓகேவா. வேறெல்லாம் கிடையாது. என்ன, நான் வீட்டில் வளர்றேன், நீ ரோட்டில் வளர்ற, அவ்வளோதான் விஷயம். உனக்கும் சேஃப்டி இல்லை, எனக்கும் சேஃப்டி இல்லை. அவன் ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தன். டேய் எல்லாம் என் வண்டியை சூழ்ந்துனீங்களா? உன் குட்டி ஷர்ட்டா அண்ணா பார்த்தியா? உன் ஆசை தீர்ந்துச்சா? என் வண்டியில் யூரின் போனனால அவன் பாருங்க ஸ்பெஷலாக வந்து யூரின் வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. சரி போவோம் வாங்க, நம்ம போய் மேலே ஏறலாம், டைம் ஆயிடுச்சு.